ராம சீதா ராமாயணேரு அமரಪತಿಯ ದಿವ್ಯ ನಾಮ ಅಂದೋದಾಗ ದೋ ರಾಮ 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 ಸೀತಾ ರಾಮ 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 ராம 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 ராமான் பாடிண்டே ஒரு 7 கழவர் வரார். சீனப்ப நாயக்கர் கடையில அலட்சியமா உட்கார்ந்து இருக்கார். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், வெள்ளிக்கிழமை அதுவுமா கடை திறந்ததும் திறக்காததுமா வியாபாரம் நடக்க போறது, நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார். சந்தோஷம் மனசுல. மெல்ல அந்த கழவர் வந்தார். மேல் துண்டு அங்கவஸ்திரம்னு பேர். அந்த அங்கவஸ்திரத்துல ஒரு முடிச்சு போட்டிருக்கார். முடிச்சு அவுக்குறார் 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 அவுக்குறார். லேசுல அவுக்க முடியல. சீனப்ப நாயக்கர் நினைச்சுக்கிறார், ஓஹோ ஏதோ வைரத்தோடோ வைர மூக்குத்தியோ அங்கவஸ்திரத்துல போட்டு முடிச்சு போட்டுன்னு வந்திருக்கார் போல இருக்கு. அத அடமானம் வச்சு பணத்தை வாங்கின்னு போலாம்னு வந்திருக்கார். மெல்ல இவர் முடிச்சு அவுத்தார். அவுத்து பார்த்தா மஞ்ச தடவின அட்சதையாம். ஆசீர்வாத மந்திரத்தெல்லாம் சொல்லி மஞ்ச தடவின அட்சதைய போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்திருக்கிறது வசூலுக்காக, தானம் யாச்சகத்துக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம். சீனப்ப நாயக்கருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஒரு பிச்சைக்காரன் கூட ஒத்த ரூபா கூட போடாத சீனப்ப நாயக்கர் இடத்துல யாருமே வரமாட்டாளாம். ஏதாவது குடுக்கறேளா தானம் பண்றேலான்னு வரமாட்டாளாம். அதனால வந்ததுமே பார்த்தாரு, என்னையா எங்க இருந்து வந்த, இன்னும் ஊருக்கு புதுசா, என்னை பத்தி தெரியாதா, எங்க வந்த, கடை திறந்ததும் திறக்காதுமா பிச்சை எடுக்க வந்துட்டியா, தானமா? உடனே இந்த 7 கழவர் மெல்ல நிதானமா சொன்னார், கோபப்படாதும் சுவாமி, என்னுடைய பிள்ளைக்கு பூணல் வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கலியுக கர்ணன் கலியுக கர்ணன் உங்களை எல்லாரும் கொண்டாடுறாளே. சில பேர் டைட்டிலுக்காவது ஆசைப்படுவாளாம். ஏன்னா டைட்டில் போட்டுப்பா சில பேர், தயாநிதி தயாசீலன் தயாபரன் தீன ஜன ரட்சகன் தண்டபாணி வரார் அப்படின்னு இனாகிரேஷனுக்கு போட்டுப்பார். எது டைட்டில்னு, எது பெயர் எது டைட்டில், டைட்டிலுக்குள்ள பெயரை தேடணும், அப்படி இருக்கும். இவரும் கலியுக கர்ணன் சொன்னதுக்காக சந்தோஷப்படல. ஏன்னா அப்புறம் ஒத்தொத்தரா இந்த பெயர் பிரசித்தியாக ஆக அப்புறம் கடைக்கு முன்னாடி பெரிய கியூ ஒண்ணு நிக்கும். அதனால பார்த்தா, எவன் சொன்னான் எவன் சொன்னான் கர்ணன் என்ன எவன் சொன்னாங்கிற, காலனா கொடுக்க முடியாது போயா. பெருசா ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், சாப்பாட்டுக்காவது சாப்பாட்டு செலவையாவது நீங்க ஏத்துக்கலாம். 10 ಗೋದಾನ ಸಮವು ಹರವಾಹನ ವೃಷೋತ್ಸರ್ಜನ 10 ವೃಷಗಳಿಗೆ ಸಮ ಹಾರುವ ಕುದುರೆಯ ದಾನ 10 குதிரைகளே சம அஸ்திய தான காணிரோ அப்படின்னு ஒரு உகாபோகம் பின்னாடி புரந்தரதாசரோடது. 10 கோதானம் பண்றதுக்கு சமமாம் ஒரு விஷபதானம், 10 விஷபதானம் பண்றதுக்கு சமமாம் ஒரு குதிரைய தானம் பண்றது, 10 குதிரைய தானம் பண்றதுக்கு சமமாம் ஹஸ்திய தான காணிரோ ஒரு யானை, 10 யானைய தானம் பண்றதுக்கு சமமாம் கிரது யாகம் ஒரு யாகம் பண்றது. 10 கிரதுவிಗೆ சம ஹரிபக்தರಿಗೆ கன்யாதான 10 யாகம் பண்றதுக்கு சமம் ஒரு ஹரிபக்தருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறது. 10 கன்யாதான சம ಹಲವು ಜನಕ್ಕೆ ಉದಗದಾನ 10 ஹரிபக்தர்களுக்கு 10 கன்னிகா தானம் பண்றதுக்கு சமமாம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறது சொல்றார் உகாபோகத்துல. 10 பேர் இந்த மாதிரி தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு சமம் ஹசித்தவகே அன்னதான பசிச்சவன் அம்மா அப்படின்னு வந்தவனுக்கு இத்தனை அன்னம் இத்தனை சோறு போடுறது அவ்வளவு புண்ணியம்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லி சொல்றார் இந்த 7 கழவர். அன்னதானமாவது நீங்க பண்ணலாமே, கல்யாணத்தை பெருசா நடத்த வேண்டாம், அன்ன சாப்பாட்டு செலவை ஏத்துக்கலாமே. இத பாரியா கொடுக்க முடியாதுங்கிற என்னமோ ஹத்து என்னமோ நீளமா நீட்டின் முழக்கின்னு இருக்க, 10 கிடையாது, நயா பைசா கிடையாது. 7 கழவர் பார்த்தார், பரதி யமன பட்டரு பந்து யம பட்டர்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன கட்டின்னு போக போறோம், போகிற சமயத்துல சாகிற சமயத்துல கை கால்லாம் இழுத்துடும், வாய் கொளறிடும், புத்தி வேதலிச்சிடும், கண்ணெல்லாம் சொருகி போயிடும், என்ன நம்மளோட என்ன வரப்போறது, தர்மம் செஞ்சா சாகிற சமயத்துல கூட வரும். இதெல்லாம் நான் உபன்யாசம் கேட்க வந்தேன்னு நினைச்சியா? சீனப்ப நாயக்கர் சொன்னார், நன்னா இருக்கு, 30 வயசு கூட ஆகல எனக்கு,
என்ன எங்கிட்ட வந்துட்டு என் கடையில வந்துட்டு கண்ணு சொருகிடும், கை இழுத்துடும், கால் இழுத்துடும், புத்தி பேதரிச்சுடும். நான் நன்னா இருக்கிறது பிடிக்கலையோ உனக்கு? கிளம்புங்கிறேன், கிளம்ப மாட்டேங்கிறிய அப்படின்னு இவர் வாக்குவாதம் பண்ண, அவர் மெனக்கெடுத்த. இவர் வாக்குவாதம் பண்ண, அவரும் போக மாட்டேங்கிறார், இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார். பகல் 12 மணி ஆயிடுச்சு. மெல்ல சொன்னார் சீனப்ப நாயக்கர், இத பாருங்க கிழவரே, கிழவரே பாரு, நன்னா கேட்டுக்கும். நான் கொடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனா எப்ப நீர் இவ்வளவு அடம் பிடிக்கிறீரோ நான் கொடுக்கறது இல்லன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த கிழவர் பார்த்தார். நன்னா கேட்டுக்கும் நாயக்கரே, நன்னா கேட்டுக்கும். நானும் போகலாம் தான் இருந்தேன். ஆனா எப்போ இவ்வளவு நீர் என்ன மெனக்கெடுத்தினீரோ நானும் உங்களிடத்திலேந்து காலனாவது வாங்காம போகிறது இல்லன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். மேல் சஜ்ஜத்துல முடிச்சு விட்டார். ஆமா, ரொம்ப கோபம் வந்தது நாயக்கருக்கு. அங்கேருந்து கைய தட்டினார். யாருங்க? சிப்பந்திகளை கூப்பிட்டு பிடிச்சு வெள்ள தள்ளியா, இந்த கிழவர் வெள்ள தள்ளு அப்படின்னதும் கிழவன்னு பாக்கல, வயசானவன்னு பாக்கல, ஏழன்னு பாக்கல, பிராமணன்னு பாக்கல, தடிய கொண்டு அடிச்சு விட்டாளாம். ನಿನ್ನನು ಯಾರು ಕರೆದರೆಯನ್ನು ಸೋಲಿನಿಲ್ಲದಭಿಪ್ರನ ಹೊಡೆದರೆ ವಾಸುದೇವಯನ ಕೀರ್ತನ ಮಾಡುದ ಬಡವ ಬ್ರಾಹ್ಮಣ ಹೋದರೆ ನಿನ್ನನು ಯಾರು ಕರೆದರೆಯನ್ನು. ஸ்ரீ அண்ணாவனுடைய திண்டி சாக்கி ஹரிகதைக்கு வேண்டிய மெட்ரிக்கல் காம்போசிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, திண்டி சாக்கி, அதுல கன்னடத்திலேயே ஸ்ரீ அண்ணா எழுதிருக்கார். வாசுதேவா அப்படின்னு கத்தினார். இந்த ஏழைக்கிழவள் கீழே விழுந்துட்டார். பாவம், அடி தாங்கல. மெல்ல பிடிச்சு நிதானிச்சுண்டு இப்படி எழுந்து, பகல் 12 மணி ஆயிடுத்து, பசி தாங்கல, ஏதாவது ஆகாரமாவது கிடைக்குமா பாப்போம். நடந்து 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 பக்கத்து தெருவுக்கு வந்துட்டார். பெரிய வீடு, 9 கலசம் வச்சிருக்கு. புரந்தரதாசர் வீடுதான், ஆனா இவருக்கு தெரியாது. சீனப்ப நாயக்கரோட வீடுன்னு இவருக்கு தெரியாது. அதனால உள்ள எட்டி பாக்குறார், யாராவது இருப்பாளான்னு. உள்ள லக்ஷ்மி பாய் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கா, லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு இருக்கா. வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி, பாக்யத லக்ஷ்மி பாரம்மா ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ 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 ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಹೆಜ್ಜೆಗಳ ವನ್ಯ ತೋರುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುತ್ತ ಹೆಜ್ಜೆಗಳ ವನ್ಯ ತೋರುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಪೆಣ್ಣೆಯಂತೆ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಚಕ್ಕರ ದುಂಪವೇ ಕಾಳಿವೆ ಅರಿಸಿ ಚಕ್ಕರ ದುಂಪವೇ ಕಾಳಿವೆ ಅರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಕ್ಕರ ದುಂಪವೇ ಕಾಳಿವೆ ಅರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರ ಉಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಅಕ್ಕರ ಉಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗ
அக்கர உள்ள அழகி ರಂಗದ ಚೊಕ್ಕ ಪುರದರ ವಿಠಲ ರಾಣಿ ಚೊಕ್ಕ ಪುರದರ ವಿಠಲ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ ನಮ್ಮ ವಾಣಿ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ பாக்யத லக்ஷ்மி, பாக்யாத லக்ஷ்மி இல்ல, பாக்யம் தரும் லக்ஷ்மி, பாக்யத லக்ஷ்மி, பாக்யத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியே, துளசம்மாவே, லக்ஷ்மிய மகாலட்சுமியே, உங்க 2 பேரையும் நான் பிரார்த்தனை பண்றேன். வாழ்நாள்ல யாராவது ஒத்தருக்காவது ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணக்கூடிய பாக்யத்தை சௌபாகியத்தை கொடு. இப்படி சொன்னதுமே அம்மா அப்படின்னு வாசல்ல ஒரு குரல் கேக்குறது. யாரும் அம்மான்னு கூப்பிடுறாளே அப்படின்னு வாசல்ல எட்டி பார்த்தா இந்த ஏழைக்கிழவர் தன் கதையை ஆரம்பிச்சார். தரித்ரோகம் மகாபாகே, அம்மா பாக்யவதி, ரொம்ப ஏழமானா, என்னுடைய பையனுக்கு பூணல் வச்சிருக்கேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வாழற கையால ஏதாவது கொடுமா. லக்ஷ்மி பாய் பார்த்தா, இப்போதான் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம், அட நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இத கோட்டை விடக்கூடாது, ஏதாவது தர்மம் பண்ணிடணும். அவருக்கு தெரிய வந்தா கோபிச்சு பாரு, பரவாயில்ல கோபத்தை திட்டதான் வாங்கிப்போமே, இந்த குடும்பம் வாழுமே, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா அந்த கல்யாணம் பண்ண பெண்மணிக்கு எவ்வளவு ஒரு உபகாரமா இருக்கும், வாழ்க்கையே கிடைச்சது போல ஆகும், ஏதாவது தர்மம் பண்ணிடும். தேடுறா, இப்படியும் இப்படியும் உள்ள வெள்ள தேடுறா, எதுவும் இல்லையே, கையில இல்லையே தானம் பண்றதுக்கு, எல்லாத்தையும் வச்சு வச்சு பூட்டிடுவாராம். ஒத்த காலனா கொடுக்க மாட்டார் இவரிடத்துல, இவளிடத்துல கொடுத்ததே கிடையாது. ஆனா இப்படி பார்த்தா என்ன பண்ணலாம், தன்னிடத்திலேயே விலை உயர்ந்த ஒரு ரத்தன மூக்குத்தி ஒண்ணு இருக்கு, உயர்ந்த பூஷணம். அந்த மூக்குத்திய கைட்டினா பட்டுன்னு கொடுத்துட்டா. அந்த ஏழை கிழவரும் வாங்கிண்டார். தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் பண்ணார். நேர கிளம்பினவர் தன் ஊரை பார்க்க போமாட்டாரோ, நேர மறுபடியும் சீனப்ப நாயக்கர் கடைக்கு வரார். சீனப்ப நாயக்கர் காய்தாவா உக்காந்து இருக்கார். இவரோ விசுக்கு விசுக்கு நடந்தன் வரார். பாத்துட்டார் சீனப்ப நாயக்கர். பார்த்தா வந்துட்டாயா, கலப்பப்பட்ட பாட்டுல மறுபடியும் வந்து நிக்கிறானே அப்படின்னு ரொம்ப கோபம் வந்தது. அந்த மஞ்ச தடவின அச்சதைக்கே அப்படி இறுக்கி முடிச்சு போட்டிருந்தா இந்த மூக்குத்திக்கு எவ்வளவு இறுக்கி முடிச்சு போட்டிருப்பார். வந்தார், மறுபடியும் அங்க வஸ்திரத்துல முடிச்சு அவுக்குறார், மறுபடியும் அவுக்குறார். நாயக்கரை பார்த்தார். என்னையா என்ன நினைச்சுட்டு இருக்கீர் மனசுல, அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சோனோ, மறுபடியும் வரதும் முடிச்சு அவுக்கிறதும் மஞ்ச தடவையா அட்சதைய மஞ்ச தடவாம இருந்தாலாவது எல்லாத்தையும் சேகரிச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்சதைய மஞ்ச வேலை தடவி வச்சுட்டீர், கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இவர் பார்த்தார். இதோ பாரும் நாயக்கரே, கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லியாச்சு, நான் போயாச்சு. நீங்க கொடுத்தாதான் உண்டா அந்த ஊர்லயே ஒரு சீமாட்டி மகாலட்சுமி போல ஒத்தி எனக்கு கொடுத்துருக்கா, இத அடமானம் வச்சு பணத்தை கொடு அப்படின்னு. ஏதோ கிடைச்சிருது இல்லையா கையில, அதனால கர்வத்தோட பேசுறார். ஏதோ சம்திங் கிடைக்கிற வரைக்கும் தான் தீனமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். கிடைச்சதும் அப்படி அலட்சியமா பேசுறார். இத அடமானம் வச்சு பணத்தை கொடும் அப்படின்னு கைய நீட்டினார். கைய நீட்டினதுமே நாயக்கர் பார்த்தார். அந்த மூக்குத்தி பளீர்னு மின்றது. மூக்குத்தி பளீர்னு தான் சீனப்ப நாயக்கர் வயத்த பகீர்னு தான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சு விட்டார். இது லட்சுமி பாயோடைய மூக்குத்தினா, இது கொடுத்துட்டாளா, உங்களுக்கே கொடுத்தாச்சா கிழவரே, இந்த மூக்குத்திய உங்களுக்கே கொடுத்தாச்சா, கொடுக்கவே கொடுத்துட்டாளா, யார் கொடுத்தா, அது கொடுக்கவே கொடுத்துட்டா. என்ன ஒரு எப்பேற்பட்ட சௌபாகியவதி. இங்கேருந்து போனேனா நாயக்கரே, இங்கேருந்து போனேன், பக்கத்து தெருவுதான், பெரிய வீடு, 9 கலசம் வச்சிருக்கு சுவாமி, எல்லாம் நீட்டி முழக்கி சொல்றார் கதைய. கொடுக்க சௌக்கியமா இருக்கேன், இப்ப ஒரு கவலை இல்ல, கொடுத்துட்டார். சொன்னதுமே நாயக்கருக்கு ஒரு கொள்கையா, கொடுக்கவே கொடுக்க கூடாது, கொடுத்த பொருளை திரும்பி வாங்கிக்க கூடாது. அதனால பார்த்தார், அந்த மூக்குத்திய பெட்டியில வச்சு பூட்டினார், சாவி எடுத்துட்டார். கிழவரே பணத்தை கொடுக்கறேன், கவலைப்படாதையும், ஒரே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிண்டு வந்து நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னா அங்கேருந்து விறுன்னு தன்னுடைய வீட்டுக்கு போறார். தன்னை கேட்காம லட்சுமி பாய் கொடுத்திருக்க மாட்டாளே, எப்படி கொடுத்தாங்கிற கோபத்தோட ஆத்திரத்தோட
விரு 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 விருன்னு போய் லக்ஷ்மி பாய், லக்ஷ்மி லக்ஷ்மி வெளியில வா அப்படின்னு கத்துறார். வீட்டு வாசல்ல வெளியில வரா. வெளியில வரும்போதே கேட்டார், எங்க மூக்குத்தி? லக்ஷ்மி பாய், உன் மூக்குத்தி எங்க? பயந்து போயிட்டா. பயத்தினால போய் சொல்லிவிட்டா. பயேன வேபமானசா, பயேன வேபமானசா, பயேன வேபமானசா பிரவோச்சதே விஹிதாஞ்சலிः भयेन वेपमानसा प्रावोचत् विहिताञ्जलिः तर्जयन्तं च रक्ताक्षं भर्तारं स्फुरिता अभ्यञ्जन स्नानकाले, अभ्यञ्जन स्नानकाले, अभ्यञ्जन स्नानकाले नासाग्रात् परिमोचितं परिमोचितं नासाग्रात् 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 परिमोचितम् अन्तर्गृहेऽस्ति मे भर्तर्मार्गम् भर्तः मार्गम् भर्तः मार्गम् रत्नमौक्तिकम् अन्तर्गृहेऽस्ति मे भर्तर्मार्गम् रत्नमौक्तिकम् 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 भयेन वेपमानसा அபியஞ்சன ஸ்நான காலே எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, உள்ள கழட்டி வச்சிருக்கேன் மூக்குத்திய. அப்படியா? கொண்டு வா பாப்போம். கொண்டு வானதும் பயந்து போயிட்டா. இப்படி போய் நம்ம போய் சொல்லிட்டோமே, அவளுக்கு தெய்வமே துளசி தேவி தானே, துளசி செடியை கட்டின அழறா. வாழ்நாள் பூரா நான் பொய்யே சொன்னது கிடையாது துளசம்மா, இன்னைக்கு ஒரு பொய் சொல்லும்படி நேர்ந்துடுத்தே. பொய்ய சொல்லியாவது ஒரு புண்ணியத்தை நான் கட்டிக்கணுமா? அதுவும் கட்டின கணவர் இடத்துல, என் பர்தான் இடத்துல ஒரு பொய்ய சொல்லி ஒரு தர்மத்தை நான் செய்யணுமா அப்படின்னு அழுது அழுது அந்த செடியே கட்டிண்டு உயிரையே விட்டுடலாம். பொய்யே சொல்லாதவா பொய் சொல்ல நேர்ந்ததுன்னா அப்படியே மனசு வெம்பி போயிடும், வெதும்பி போயிடும். உயிரையே விட்டுடலாமோன்னு தோணி அழுது அழுது கைய இப்படி துளசியினுடைய மணல்ல வச்சா கையில ஏதோ நிரடுறதா. என்ன நிரடுறதுன்னு இப்படி கைய எடுத்து பார்த்தா பளீர்னு மின்றது அதே மூக்குத்தி. तदा तत्रैव ददृशे तदेव शुभमौक्तिकं क्षिप्रमादाय तद्देवी नाथायैव न्यवेदयते. அதே சமயம் அப்பொழுதே அதே இடத்துல அதே மூக்குத்தி பளீர்னு மின்றது. பட்டுனதை எடுத்துண்டா ஓடி போய் நாயக்கர் இடத்துல இதோ இருக்கே மூக்குத்தி அப்படின்னு கொடுத்துட்டா. என்னடா அது மூக்குத்தி இருக்கே,
வேற யாரோ கொடுத்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். கையில மூக்குத்தி எடுத்துட்டார். இந்த கையில சாவி, இந்த கையில லட்சுமி பாய் கொடுத்த மூக்குத்தி. விறு 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 நடந்து அங்கேந்து கடைக்கு போனா அந்த கிழவரை காணல. சிப்பந்திகள் எல்லாம் கேக்குறார், கழவர் எங்க எங்க போனார் அந்த ஏழை கழவர்? அவர் போயிட்டாரே, நீங்க இப்படி வீட்டுக்கு போனதுமே இவர் அண்ணண்ட பக்கம் போயிட்டாராவது கார்த்தாலேன்னு மன்றாடினார். கையில கிடைச்ச மூக்குத்திய கொடுத்துட்டு எங்கேயாவது போவாரா அப்படின்னு சொல்லிண்டே இந்த சாவிய போட்டு அந்த பெட்டிய திறக்கிறார். எந்த பெட்டியில அந்த கிழவர் கொடுத்த மூக்குத்திய வச்சு பூட்டினாரோ அந்த பெட்டிய திறந்தா மூக்குத்தி இல்ல. கைய பாக்குறார், லட்சுமி பாய் கொடுத்த மூக்குத்தி இருக்கு. பிரம பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியல, விக்குச்சு போயிட்டார். ஒண்ணுமே புரியாத மறுபடியும் அங்கேருந்து நடந்து லட்சுமி பாய் இடத்துல போய், லட்சுமி பாய் உண்மைய சொல்லு, ரொம்ப குழப்பமா இருக்குமா எனக்கு, நான் தான் என் கண்ணால பார்த்தே மூக்குத்திய வச்சு பூட்டி சாவிய நான் கையில வச்சுட்டு இருக்கேன். பெட்டிய போய் திறக்கிறேன், அந்த மூக்குத்தி இல்ல, இந்த கையில நீ கொடுத்த மூக்குத்தி இருக்கு. உண்மையில என்ன நடந்தது சொல். லட்சுமி பாய் உண்மைய சொல்லிட்டா. நான் தான் கொடுத்தேன். கிழவர் வந்து கேட்டார். பாவமா தோணித்து, நான் தான் கொடுத்தேன்னா உன் கைக்கு எப்படி வந்தது? துளசி தேவியை கட்டின அழுதேன், துளசம்மா தான் இத கொடுத்தா. துளசம்மா மூக்குத்திய கொடுத்தாளா? நம்புற மாதிரியே இல்லையம்மா நீ சொல்றது, கொஞ்சமாவது நம்ப முடியறதா அப்படின்னு சொல்லி அந்த மூக்குத்தி அப்படி பாக்குறாராம். அதுல ஒரு பெரிய ஜோதி, ஒரு ஒளி வெள்ளம் அடிக்கிறது. அதுல ஒரு ஆச்சரியமான காட்சி தெரியறதாம் அவர் கண்ணுக்கு. தீர்க்கமான புஜத்தை தலகணியா உபதானமா கொண்டு பெருமாள் படுத்துன்னு இருக்கார். க்ஷீராப்தியில பார்க்கடல்ல படுத்துன்னு இருக்கார். அப்படி ஆச்சரியமா படுத்துன்னு இருக்கும் பொழுது இப்படி பட்டுன்னு கண்ணை திறந்து, நாரதரே இங்க வாரும் அப்படின்னு நாரதரை கூப்பிடுறார். வீணையும் கையுமா நாரதர் வந்து நிக்கிறார். நாரதரே, உங்களால எனக்கு ஒரு காரியமாகணும். நாரதர் அழறாராம். என்னால உங்களுக்கு ஒரு காரியமாகணும்னு சொல்றீரே, உங்களுடைய ஆணைக்காக கோடி பேர் காத்துன்னு இருக்கா, நீ சொல்லும். நாரதரே, நீர் பூலோகத்து போய் நிறைய வாய் நிறைய பாடி நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமைய நிலைநாட்டி திரும்பி வாரும். நாரதர் பார்த்தார். பூலோகத்துக்கா மாய சுழல்ல சிக்கினுட்டேன்னா பெரிய நஷ்டமாயிடுமே. இங்க ஆனந்தமா நான் உங்களை பாடின்னு இருக்கேன். பூலோகத்துக்கு போய் மாய சுழல்ல நான் சிக்கினுட்டேன்னா அப்புறம் எல்லாம் பறி போயிடுமே. பெருமாள் சொல்றாராம், நாரதரே, ஒரு காலும் நீர் மாயில சிக்க மாட்டீர். ஒரு கால் நீர் மாயச் சுழல்ல சிக்கினீரானால் நாமே வந்து உம்மை ஆட்கொள்ளுவேன். அப்படியே அந்த காட்சி வரைஞ்சுடுத்து. பாக்குறார் நாயக்கர். பொலன்னு கண்ணீர் வந்துடுத்து. பாட பிறந்தேனா, நாம சங்கீர்த்தனத்துக்காக பிறந்தேனா, என்னவோ பண்ணிருந்துட்டேனே, எதுவுமே தெரியாத தனம் 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 தனம்னு இருந்துட்டேனே, சம்சாரத்துல இப்படி ஒரு பந்தப்பட்டுட்டேனே ரங்கா, இப்படி ஒரு மோசம் போனேனே, சம்சாரத்துல பந்தப்பட்டும் உன்னை பார்த்தும் பார்க்காததுமா எவ்வளவு நாள் போயிடுத்து. பண்டனாதினு நானும் சம்சாரதி, பண்டனாதினு நானும் சம்சாரதி, பண்டனாதினு நானும் ಸಂಸಾರದಿ ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಹರಿಯೇ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಹರಿಯೇ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ ಕಂಡ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾದೆ ಕಂಡ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾದೆ ದಿಂಡಗಾರರ ಮನೆಗೆ ಬಲು ತಿರುಗಿದೆ ಕಂಡ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾದೆ ದಿಂಡಗಾರರ ಮನೆಗೆ ಬಲು ತಿರುಗಿದೆ ಶುಂಡಾಲನದೆ ಮದಿಮಗವಾಯಿರೆ ಶುಂಡಾಲನದೆ
ಕರುಣಿಸೇ ಬೇಗಯ ಪುಂಡರೀಕಾಕ್ಷನಿ ಕರುಣಿಸೇ ಬೇಗಯ ಪುಂಡರೀಕಾಕ್ಷನಿ ಕರುಣಿಸೇ ಬೇಗಯ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಗನಿಗೆ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ ಬುದ್ಧಿಹೀನರ ಮಾತು ಕೇಳಿನ ಮೋಸ ಹೋದೆ ಬುದ್ಧಿಹೀನರ ಮಾತು ಕೇಳಿನ ಮೋಸ ಹೋದೆ ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದೆ ಮನವು ಕೆಟ್ಟು ಹೋಯ್ದೆ ಮಾಧ್ವನುತ ಪುರಂದರ ವಿಠಲನೆ 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 ವಿಠಲ 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 ಮಧ್ವನುತ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನೆ ಸಿದ್ಧಿಯನೋದಯ ಕೈದು ಉಳುಹೋಡಿ ತದೆ ಸಿದ್ಧಿಯನು ದಯ ಕೈದು ಉಳುಹೋಡಿ ತದೆ ಸಿದ್ಧಿಯನು ದಯ ಕೈದು ಉಳುಹೋಡಿ ತದೆ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ ಕಣ್ಣು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಹರಿಯೇ ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ 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 பண்டனாதேனு நானு சம்சாரதி சம்சாரத்துல ಇರಬಹುದೇ ರಾಪಹಲ ಕಳಂಜುಡುತ್ತೆ ಕಂಡ ಕಂಡ ಕಲ್ಲ போய் ಕೈ ಮುಗಿದು ಕಂಡ ಕಂಡ ಕಲ್ಲ ಇದಾನ್ ರತ್ನಂ ಅದು ರತ್ನಂ ಇದು ರತ್ನಂನೆ ಕೈಗುಬಿಚ್ಚೇನೆ ಗೋಪಾಲ ರತ್ನಂ ಭುವನೈಕ ರತ್ನಂನ ரத்னத்துக்கெல்லாம் 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 ரத்னம் நீ அல்லவோ உன்னை கைகுபிக்கல பத்தியா 10 கலசம் வச்சா 10 தலைமுறை கரையேறிடுமா யாரோடையோ சேர்ந்து என்னமோ துஷ்ட சங்கத்துல இருந்து புத்தி ஹீனர மாது கேளினா மோசம் போயிட்டேன் மோச ஹோதே நல்லோ நானோங்கிற கீர்த்தனம் தான் முதல்ல பாடினான்னு சொல்லுவா மோச ஹோதே நல்லோ நானோன்னு இப்படி ஜென்மா முழுக்க வியர்த்தமாக்கிட்டேனேன்னு பாடுறார் ஆனா மோச ஹோதே நல்லோ நானும் பாடும்பொழுது அவர் சொல்றார் 30 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டேனே 30 வருஷம் இப்படியே போயிடுது வியர்த்தமா போயிடுது இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு 30 வயசுன்னு தெரியுது மேல மேல பாடுறார் பாண்டுரங்கா எல்லாரும் சொல்லுவா பண்டரீபுரம் போ பாண்டுரங்கன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் பண்டரீபுரம் போ உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் ஆனா என் கதைய பாத்தியா நீ எனக்கு அனுகிரகம் பண்ண நான் பண்டரீபுரம் வரப்போறேன்